19 மே 2026 பாஸ்கா காலம் 7வது வார செவ்வாய். நற்செய்தி வாசகம். யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரை மாட்சி உமக்கு. அதிகாரம் 17, இறை வசனங்கள் 1-11 முடிய. அக்காலத்தில் இயேசு வானத்தை அண்ணாந்து பார்த்து வேண்டியது: தந்தையே, நேரம் வந்துவிட்டது. மகன் உம்மை மாட்சிப்படுத்துமாறு நீர் மகனை மாட்சிப்படுத்தும். ஏனெனில் நீர் அவரிடம் ஒப்படைத்தவர்கள் அனைவருக்கும் அவர் நிலை வாழ்வு அருளுமாறு மனிதர் அனைவர் மீதும் அவருக்கு அதிகாரம் அளித்துள்ளீர். உண்மையான ஒரே கடவுளாகிய உம்மையும் நீர் அனுப்பிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நிலை வாழ்வு. நான் செய்யுமாறு நீர் என்னிடம் ஒப்படைத்திருந்த வேலையை செய்து முடித்து நான் உன்னை உலகில் மாட்சிப்படுத்தினேன். தந்தையே, உலகம் தோன்றும் முன்பே நீர் என்னை மாட்சிப்படுத்தியுள்ளீர். இப்பொழுதும் திருமுன் அதே மாட்சியை எனக்கு தந்தருளும். நீர் உலகிலிருந்து தேர்ந்தெடுத்து என்னிடம் ஒப்படைத்த மக்களுக்கு நான் உமது பெயரை வெளிப்படுத்தினேன். உமக்கு உரியவர்களாயிருந்த அவர்களை நீர் என்னிடம் ஒப்படைத்தீர். அவர்களும் வார்த்தைகளை கடைபிடித்தார்கள். நீர் எனக்கு தந்தவை அனைத்தும் உம்மிடமிருந்தே வந்தவை என்பது இப்பொழுது அவர்களுக்கு தெரியும். ஏனெனில் நீர் என்னிடம் சொன்னவற்றையே நான் அவர்களிடமும் சொன்னேன். அவர்களும் அதை ஏற்றுக்கொண்டு நான் உம்மிடமிருந்து வந்தேன் என்பதை உண்மையில் அறிந்து கொண்டார்கள். நீரே என்னை அனுப்பினீர் என்பதையும் நம்பினார்கள். அவர்களுக்காக நான் வேண்டுகிறேன், உலகிற்காக அல்ல. மாறாக நீர் என்னிடம் ஒப்படைத்தவர்களுக்காகவே வேண்டுகிறேன். அவர்கள் உமக்கு உரியவர்கள். என்னுடையதெல்லாம் உம்முடையதே, உம்முடையதெல்லாம் என்னுடையதே. அவர்கள் வழியா நான் மாட்சி பெற்றிருக்கிறேன். இனி நான் உலகில் இருக்கப் போவதில்லை. அவர்கள் உலகில் இருப்பார்கள். நான் உம்மிடம் வருகிறேன். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறையேசுவில் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளை, இன்றைய நாள் இறைவன் உங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிக்கும்படியாகும். என்று நீங்கள் உங்கள் மனதில் உங்களுடைய எண்ணங்களில் வைத்திருக்கின்ற அனைத்து தேவைகளையும் இறைவனிடத்தில் வைத்து உங்களுக்காக என்னுடைய திருப்பலியில் ஜெபிக்கிறேன். வணக்கம் மதத்தினுடைய 10வது நாளில் மரியனுடைய சேவை மனப்பான்மையை நாம் கற்றுக்கொள்ள அழைக்கப்பட்டிருக்கின்றோம். மரியன்னை இறைவனுடைய பணியாளராக இருந்தவர். அதற்காக தன்னையே அர்ப்பணித்தார். அவர் பலனை எதுவும் எதிர்பார்க்கவில்லை. அன்புடன் சேவை செய்தவர். ஆகவே அந்த ஒரு சேவை மனப்பான்மையானது இன்று நமக்கு வந்தருள இறைவனிடத்தில் ஜெபிப்போம். இன்றைய நாளில் யோவான் நற்செய்தியின் வழியாக இறைவன் மீண்டுமாக நம் ஒவ்வொருவரையும் தன்னுடைய இறையரசு பணிக்கு அழைத்து செல்கின்றார். இயேசுனுடைய தலைமை குருத்துவ ஜபம் என்று இந்த ஒரு பகுதியானது கொடுக்கப்பட்டிருக்கின்றது. இயேசு பாடுகள் பட்டு இறப்பதற்கு முந்தைய இரவில், அதாவது இரவு உணவின் பொழுது தன் சீடர்கள் அமர்ந்து தந்தையாம் இறைவனிடம் ஏறெடுத்த உருக்கமான ஜபம்தான் இது. இதில் நேரம் வந்துவிட்டது. இயேசு தந்தையே நேரம் வந்துவிட்டு என்று கூறி தன் ஜபத்தை தொடங்குகின்றார். நற்செய்தியில் பல இடங்களில் எனது நேரம் இன்னும் வரவில்லை என்று கூறிய இயேசு இப்பொழுது சிலுவை சாவை நோக்கி நகரும் தருணத்தை நேரம் என்று குறிப்பிடுகின்றார். இதில் மகிமையின் மறுபக்கம் உலக மனிதர்களுக்கு மகிமை என்பது அதிகாரம், புகழ், சிம்மாசனம். ஆனால் இயேசுவுக்கு மகிமை என்பது சிலுவை, முள்முடி, மரணம், தந்தையின் திருவுளத்தை நிறைவேற்ற தன்னை முழுமையாக்க கையளிப்பதே உண்மையான மகிமை என்பதை இயேசு காட்டுகின்றார். இதில் நிலை வாழ்வை பற்றி நாம் சிந்திக்கின்ற பொழுது மெய்யான கடவுளாகிய உண்மையையும் நீர் அனுப்பிய இயேசு கிறிஸ்துவை அறிவதே தான் நிலை வாழ்வு என்று இயேசு வரையறுக்கின்றார். இதில் அறிதல் என்பது ஏட்டுக்கல்வியோ அல்லது தகவல்களை தெரிந்து கொள்வதோ அல்ல. விவிலிய பின்னணியில் அறிதல் என்பது இரு நபர்களுக்கு இடையே இருக்க மிக ஆழமான, பிரிக்க முடியாத அன்பான உறவை குறிக்கிறது. கடவுளோடு நாம் அன்றாட வாழ்வில் கொண்டிருக்கின்ற உறவே நம்மை நிலை வாழ்விற்கு கொண்டு செல்கிறது. இயேசு தம் சீடர்களை பற்றி தந்தையிடம் பெருமையோடு பேசுகின்றார். நீர் எனக்கு கொடுத்த மனிதர்களுக்கு உம்மையுடைய பெயரை வெளிப்படுத்தினேன் என்று. சீடர்கள் பலவீனமானவர்கள், இயேசுவை காட்டிக் கொடுக்கவும் மறுதளிக்கவும் போகிறார் என்று தெரிந்திருந்தும் அவர்கள் மீது இயேசு வைத்த நம்பிக்கை மாறவில்லை. அவர்கள் உலகிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட இறைவனுடைய சொத்துக்கள் என்று அவர்களை பெருமைப்படுத்துகிறார். ஆக இன்றைய நாளில் நாம் துன்பங்களை மகிமையாக மாற்ற அழைக்கப்படுகின்றோம்.
நமது வாழ்வில் நோய், கடன், தோல்வி போன்ற துன்பங்கள் வருகின்ற பொழுது நாம் கடவுளை குறை கூறுகிறோம். ஆனால் இயேசு தம் வாழ்வில் மிக கொடிய துன்பமான சிலுவையை, தந்தையை மகிமைப்படுத்த வாய்ப்பாக பார்த்திருக்கிறார். நாமும் நம்முடைய அன்றாட சிலுவைகளையும் பொறுப்புகளையும் முகம் சுளிக்காமல் ஏற்கின்ற பொழுது நம் வாழ்வு இறைவனுக்கு மகிமை சேர்க்கின்ற வாழ்வாக மாறுகிறது. இரண்டாவதாக, உலகத்தோடு ஒட்டாமல் உலகில் வாழுகின்ற நிலையை நாம் கொண்டிருக்க வேண்டும். இயேசு நான் இந்த உலகில் இருக்கப் போவதில்லை, ஆனால் இவர்கள் உலகில் இருக்கிறார்கள் என்கிறார். கிறிஸ்துவாகி நாம் இந்த உலகில் தான் வாழ வேண்டும். குடும்பம், வேலை, சமூகம் என எல்லாவற்றிலும் ஈடுபட வேண்டும். ஆனால் உலகினுடைய தீமைகளுக்கும் சுயநல போக்குகளுக்கும் அடிமையாக விடக்கூடாது. உலக போக்கிற்காக மாறாக நேர்மையோடும் அன்போடும் வாழ்வதே ஒரு சீடனுக்கு அழகு. இயேசு நமக்காக செபிக்கின்றார். இன்று விண்ணகத்தில் நமக்காக பரிந்து பேசுகின்ற நினைக்கின்ற பொழுது அது பெரிய ஆறுதலை தருகிறது. நாம் சோதனையில் விழும்போதெல்லாம் நம்மை தாங்கி பிடிக்கின்ற ஒரு தெய்வீக கரம் இருக்கிறது. ஆக இன்றைய நாளில் நாம் கடவுளோடு இருக்கின்ற உறவை, ஜெப வாழ்வை பலப்படுத்த என்ன செய்ய போகிறோம் என்று சிந்தித்து பார்க்க வேண்டும். அதை செயல்படுத்த வேண்டும் என்றால் நம்மை சுற்றியுள்ள மக்கள் நம்முடைய அன்பான செயலின் வழியாக இயேசுவை அறிந்து கொள்ள நாம் ஒரு சாட்சிகளாக வாழ வேண்டும். இறைவன் இந்த நிலையில் இறைமகன் இயேசு தன்னுடைய ஜெபத்தின் வழியாக நம் ஒவ்வொருவரையும் அழைத்து அவருடைய உறவில் இணைந்திருக்க அழைக்கின்றார். ஆக நம்பிக்கையுடன் இறைவனுடைய நிழலில் வாழ்வும், அவருக்காக வாழ்வும் இறை நம் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இன்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, இன்றைய நாளில் இந்த புதிய நாளை எங்கள் அளித்தமைக்காக உமக்கு நன்றி கூறுகிறோம். நீர் அளித்திருக்கின்ற ஒவ்வொரு கிருபைக்காக உமக்கு மனதார நன்றி செலுத்துகிறோம். உம்மை வாழ்த்துகிறோம், ஆராதிக்கிறோம், போற்றுகிறோம், வழிபடுகின்றோம். எங்கள் ஒவ்வொருவரையும் இந்த நாளையும் எங்களுடைய எண்ணங்களையும் செயல்களையும் ஆசீர்வதித்தருளும். நீர் தந்தையிடம் எங்களை பற்றி பெருமையாக பேசி எங்களுடைய ஒவ்வொரு நிலையும் உமக்காகவே நாங்கள் வாழ்ந்திட எங்களை அழைத்தீரேன். அதற்காக உமக்கு நன்றி கூறுகிறோம். ஆண்டவரை எங்களோடு இருக்கவும், எங்களுடைய ஒவ்வொரு தேவைகளுடைய கஷ்டத்தை உணர்ந்த நீ அந்த ஒரு கஷ்டத்தை பாராமல் எங்கள் அனைவருக்கும் தேவையான அருளையும் ஆற்றலையும் பலத்தையும் தந்தருளும். ஆண்டவரை இன்று நாங்கள் இன்றைய நாளில் செய்ய போகிற அனைத்து செயல்களையும், தொழில்களையும், பயணங்களையும் ஆசீர்வதித்தருளும். இன்றைய நற்செய்தியின் வழியாக பயமில்லாத ஒரு வாழ்வில் பாசத்தோடும் உம்மீது நம்பிக்கை வைக்கின்ற ஒரு நிலையில் எங்கள் அனைவருக்கும் அளித்தருளும். ஆண்டவரை நீர் இருக்கின்றீர், நீர் எங்களை வழி நடத்துகின்ற நம்பிக்கையில் நாங்கள் செபிக்கின்ற இந்த நாளில் எங்களுடைய ஒவ்வொரு மன்றாட்டுக்களை கனியுடன் ஏற்று ஆசீர்வதித்து பலப்படுத்தி காத்தருளும். ஆண்டவரை உண்மையை நம்பியிருக்கின்ற எங்களுக்கும் இந்த கோடை காலத்தில் வெயிலுடைய தாக்கத்திலால் அவதிப்படுகின்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதியும். அவர்களுக்கு தேவையான நல்ல ஒரு கோடைக்கால மழையை தந்து எங்களுடைய இடங்களை குளிர வைத்து, எங்களுடைய மனங்களை குளிர வைத்து, எங்களுடைய ஆன்மாவை குளிர வைத்து தக்க நிலையில் எங்கள் அனைவரையும் பாதுகாத்தலும். உமது பாதுகாப்பு நிழல் என்றும் வாழ எங்களுக்கு தெய்வீக கிருபைகளை புரிந்தருளும். ஆண்டவரை நீர் இருக்கின்ற நம்பிக்கையில்தான் நாங்கள் ஜெபிக்கின்ற அனைத்து மன்றாட்டுகளும் உம்முடைய பாதத்தில் வருகின்றன. அந்த பாதத்தில் வருகின்ற அனைத்து மன்றாட்டுகளையும் தொட்டு உமது பேரன்பினால், இரக்கத்தினால் அதை நிறைவேற்றி தந்தருளும். அன்னை மரியனுடைய வணக்க மாதங்களுடைய பாதி கட்டத்தை தாண்டியிருக்கின்ற வேளையில் மரியனுடைய தெய்வீக பிரசனத்தை, பாதுகாப்பை, பரிந்துரையை நாங்கள் பெற்றிட, அவளுடைய துணையை நாங்கள் நாடிட, அவள் மூலமாக உம்மிடம் ஜெபித்திட, அவள் மூலம் உம்மீது நம்பிக்கை வைத்திட, அவளை போன்று நாங்கள் சேவை செய்திட எங்களுக்கு அனைத்து நல்ல பலன்களை எங்களுக்கு தாரும். இந்த மன்றாட்டுக்களை ஒன்றாக இணைத்து அன்னை மரியாளோடு எங்களுடைய ஒவ்வொரு மன்றாட்டுக்களையும் நாங்கள் சமர்ப்பிக்கின்றோம். ஆசீர்வதித்து நல்ல கிருபையினால் எங்களை பலப்படுத்தியருளும். அருளிந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆஸ்வதிக்கப்பட்டவள் நீரே, திருவயிற்றின் கனியாக இயேசுவும் ஆஸ்வதிக்கப்பட்டவரே. புனித மரியே, இறைவனுடைய தாயே, பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண வேளையிலும் வேண்டிக்கொள்ளும். ஆமீன். எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியார் உங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.